அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். 13ஆம் நாள் கண்ணாடி பயிற்சியின் 13ஆம் நாள் வந்ததுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களை நீங்களே கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ ஹவ் டன் இட் அப்படின்னு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் செல் மெமரி மாற்றுறதுக்கான சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். செல் மெமரி மாறிக்கிட்டே வருது. அதில் ஒரு நாள் தான் இன்றைக்கி டே என்னென்னா, ஸ்டார்டிங் யுவர் டே வித் லவ். உங்களுடைய நாளை ஒரு அன்போடு தொடங்குவது எப்படி அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு நாளை ரொம்ப அழகான நாட்களாக, ஒரு அன்போடு பேசக்கூடிய வார்த்தைகளாக, நல்ல உணர்வுகளோடு தொடங்கும் பொழுது அன்றைய நாள் முழுக்க அந்த சக்தி நிலை உங்களோடு இருக்க போகுது அப்படிங்கிறத படிக்க. இந்த கண்ணாடி பயிற்சியின் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் நலமில்லாத, உங்களுக்கு தேவையில்லாத உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அனுப்பி உங்களுக்கு தேவையுள்ள நேர்மறை ஆற்றலை எந்த அளவுக்கு உள்ளே செலுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுட்டு வரீங்க. அதுக்கு ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுடைய எஃபர்ட்ஸ், முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் நாளை எப்படி தொடங்குறீங்க அதை பொறுத்து அந்த நாள் முழுக்க நீங்கள் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் செதுக்கப்படுகிறதாம். அப்போ நீங்களே கவனித்து பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தைகள் என்னவா இருக்குது அப்படின்னு. என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, அப்படி இருக்குது, இப்படி இருக்குங்கிற ஒரு குற்றம் சாடுதலாக இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா, ஐயோ நீ உடலே எவ்வளோ அழகாக நீ ஒர்க் பண்ணியிருக்க, ரொம்ப அழகாக நீ தூங்கியிருக்க, பெட்டுக்கு நன்றி, என் வாழ்க்கைக்கு நன்றி, சுற்றி கொடுக்கப்பட்ட அமைதியான சூழலுக்கு நன்றி. அமைதியான சூழல் இல்லை அப்படின்னா தூங்க முடியாது. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்க ஒரு குண்டடிப்படுற ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நைட்டு சின்னதாக சத்தம் வந்துட்டால் கூட அந்த குண்டடி பண்ணுற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு பயந்து போய் எந்திரிப்பாங்களாம். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்ல, அந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லலாம். சரி, உங்களுக்கு தெரியுமா, நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம பண்ணுற அந்த முதல் 1 மணி நேரம் இருக்குல்ல, அந்த முதல் 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதை பொறுத்து தான் அன்றைய நாள் முழுக்க வடிவமைக்கப்படுதான். அப்போ காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 6 மணிக்கோ 7 மணிக்கோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ முதல் 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் உங்களுக்கான நேரமாகவும், ரொம்ப அமைதியாகவும், நல்ல ஆனந்தம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் கூடியதாகவும், வார்த்தைகள் கூடியதாகவும் இருக்கும் பொழுது அன்றைய நாள் ரொம்ப அழகாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் பெட்டுக்கு நன்றி சொல்லலாம். அந்த பெட்டு அவ்வளோ அழகாக உங்களுக்கு சுகம் கொடுத்ததுனால தான், கம்ஃபர்ட் கொடுத்ததுனால தான் நல்ல தூக்கம் இருக்குது. நல்ல தூக்கத்திற்கு நன்றி சொல்லலாம். அமைதியான சூழலுக்கு நன்றி சொல்லலாம். அழகாக நன்றி சொல்லிவிட்டு அந்த பெட்டை ஒரு ஹக் பண்ணி ஒரு நன்றி சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு போய் பாத்ரூம் கண்ணாடியில் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி, உங்கள் உடலுக்கு நல்லபடியாக நீ ரெஸ்ட் எடுத்து உன்னை ஹீல் பண்ணிக்கிற அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக நன்றி சொல்லி அன்பை செலுத்தி ஆனந்தத்தை செலுத்தி ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே நீங்கள் அந்த 1 மணி நேரம் இவங்க நமக்குன்னு செலவு பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கும் ஓவர்வெல்ம் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கோங்க. லூயிஸை என்ன பண்ணுவாங்களாம், காலையில் எந்திரிச்சோடனே பெட்டுக்கு நல்லபடியாக ஹக் பண்ணி நன்றி சொல்லிவிட்டு அவங்க பாத்ரூம் மிரருக்கு போய் பாடிக்கும் மைண்டுக்கும் ரொம்ப அழகாக நன்றி சொல்லியிருக்கு. அமைதியான சூழலுக்கு நன்றி சொல்லிவிட்டு, இன்றைய நாள் எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வாய்ப்பு, அந்த நாளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு கம்பி மாதிரி வச்சுப்பாங்களாம். முதல்ல பாடி ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்களாம். நீஸை செஸ்ட் வரைக்கும் கொண்டு நல்லபடியாக ஸ்ட்ரெச்சிங், எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு வார்ம் வாட்டர் இல்லைனா வார்ம் ஹெர்பல் டீ எடுத்துகிட்டு பெட்டு பக்கத்தில் உட்காந்து அதையும் குடிச்சிட்டு அவங்க டேயை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு ரிச்சுவல் வச்சுக்கோங்க. ரிச்சுவல்னால் காலையில் எந்திரிச்சிட்டு முதல் 1 மணி நேரம் என்னுடையது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு அம்மா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற அம்மாவாக இருந்தால் 5 மணிக்கே மீன்ஸ் ஒரு 7 மணிக்கு அனுப்பணும் அப்படின்னா 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வேலை முடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு உங்களுக்கான செல்ஃப் கேர் டைமாக அதை வச்சுக்கோங்க. செல்ஃப் கேர் ருட்டீனாக. அப்போ எதுவோ ஆரம்பிக்கலாம். அஃபர்மேஷன் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைய நாள் அற்புதமான நாள், அற்புதமான ஒரு எதிர்காலத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்.